வணக்கம் டீச்சர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம இஇ டீச்சர்ஸ் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம வந்து இந்த டேப்லெட் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி காட்ட போகிறேன் டீச்சர்ஸ். இங்கே பாருங்கள், ஏசர் வந்து 1.8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஸ்டிக்கரை வந்து கிழிச்சுக்குங்க. பாருங்க டீச்சர்ஸ், பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி அழகா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கேவும். மெதுவாக எடுக்கும். இந்த பாருங்க, நல்லா ஒரு பவுச்சோடு கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் ஏசன் கொடுத்துருக்காங்க, இந்த டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜர் வயரு டீச்சர்ஸ். சார்ஜ் வயர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் நான். இங்கே பாருங்க, இதை வந்து இந்த மாதிரி இதில் வந்து இது பண்ணிட்டு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல ஒரு நேப் மாதிரி இருக்கா, அந்த இடத்துல வந்து இந்த ஹோலில் வந்து இப்படி மாட்டணும் டீச்சர்ஸ். இது வந்து சார்ஜ் வயரு. நல்லா பார்த்துக்குங்க, சார்ஜ் வயர் வந்து எப்படி மாட்டணுங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து வந்து ஏற்கனவே இன்பில்ட்டாகவே கொஞ்சம் சார்ஜ் இருக்கிற மாதிரியே டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓப்பன் பண்ணோடனே இப்போ இது வந்து ஹெட்ஃபோன். என்ன பாருங்கள், ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து எந்த இடத்துல மாட்டணும்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி தெரியுதா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹெட்ஃபோனை வந்து மாட்டிட்டு இங்கே பாருங்கள், இது ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் இந்த பாருங்கள், இந்த பட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஹெட்ஃபோன் இயர்ஃபோன் மாதிரி இந்த காதில் மாட்டிட்டு நம்ம வந்து கேட்கலாம் டீச்சர்ஸ். நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை எடுத்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி விளக்கமாக அதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து காட்ட போகிறேன். அடுத்து இது வந்து மேனுவலாக இந்த கைடு புக்கு கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். நீங்கள் வேணுமே அதை படித்து பார்த்துட்டு எப்படி இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து இங்கே பாருங்கள், முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, உங்கள் பாக்ஸுக்கு பேக் சைடு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் டீச்சர்ஸ். முக்கியமாக ஃபோட்டோ எடுத்து வச்சாதான் நீங்கள் டேப்லெட் ட்ராக்கிங் வந்து உங்களுடைய செல்ஃப் ஐடி போட்டு எமிஸில் வந்து பண்ண முடியும். சரிங்க டீச்சர்ஸ், இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து பெரிய டேப்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே பாருங்களேன், 2 இது கொடுத்துருக்காங்களா. இதில் இது வந்து ஆன் பட்டன். என்ன பாருங்க, ஆன் பண்ணோடனே ஹேசர்னே வந்துருச்சு. ஆண்ட்ராய்டுன்னு போட்டு வந்திருக்கும் டீச்சர்ஸ். அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இது வந்து கீழே இருக்க வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். நான் திரும்ப சொல்கிறேன் டீச்சர்ஸ். இது வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. இது வந்து ஆன் பட்டன், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணோடனே இங்கே பாருங்களேன், ஹாய் தேர் அப்படின்னு கொடுத்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். இங்கே பாருங்கள், அவங்களே இன்பில்ட்டாகவே இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள், நல்லா தெரியுதா. இப்போ நீங்கள் இதை போய் ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. இந்த டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள், கனெக்டட் டு மொபைல் நெட்வொர்க்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் போயிட்டு இந்த ஸ்கிப் பட்டனை வந்து கொடுத்துருங்க.
இப்போ அடுத்து பாருங்கள், கனெக்ட் ஒய்ஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து இந்த இதை வந்து நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கூலில் வந்து எல்லாருமே வந்து அந்த இது ஒய்ஃபை கொடுத்துருக்காங்களா, அதனுடைய நீங்கள் வந்து ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க டீச்சர்ஸ். இப்போ உங்களுடைய ஒய்ஃபை பாஸ்வேர்டு கொடுத்த உடனே அது வந்து செக் நெட்வொர்க் கனெக்ஷன் சொல்லி வரும் டீச்சர்ஸ். அதில் வந்து உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டும் கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து ஒரு லோயர் கேஸ் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கணும் டீச்சர்ஸ். அதாவது உங்களுடைய செல்ஃப் மெயில் ஐடியை வந்து கொடுங்க, ஸ்கூல் மெயில் ஐடி கிடையாது. உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுங்க டீச்சர்ஸ். கொடுத்த உடனே பாருங்கள், ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் அது போய் எல்லாமே செக் பண்ணும் எல்லாமே. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே மெயில் ஐடி கொடுத்துருக்கோம்ல, கொடுத்த உடனே பாருங்களேன் இந்த மாதிரி வந்து வரும். வந்தோடனே இப்போ வந்து பாருங்களேன், நான் போய் டோன்ட் காப்பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான். இப்போ பாருங்கள் திரும்ப அதை சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க டீச்சர்ஸ். இப்போ நம்மளுடைய மெயில் ஐடியை வந்து இதில் வந்து நம்ம வந்து போட்டுக்கிறணும். இப்போ பாருங்க டீச்சர்ஸ், இப்போ நான் அடித்து காட்டுறேன் நான். இப்போ மெயில் ஐடி வந்து போட்டாச்சு டீச்சர்ஸ். இந்த போட்டு வச்சுக்கலாம். போட்டோன்னே நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் போய் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் டீச்சர்ஸ். பாஸ்வேர்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிறணும். இப்போ நான் டைப் பண்ணி காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ், இப்போ பாஸ்வேர்டு வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்களா டீச்சர்ஸ்? இந்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் கேட்கும், அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணோடனே ஐ அக்ரின்னு சொல்லி கொடுத்துருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். இங்கே பாருங்கள், ஐ அக்ரின்னு கொடுத்துருக்காங்களா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் டீச்சர்ஸ். நெட்டு வந்து அது எல்லாமே இதாகும். வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ கூகுள் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கும் டீச்சர்ஸ். அக்செப்ட்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நெட்டு வந்து நல்லாயிருக்கும் டீச்சர்ஸ். அப்போ தான் வந்து நல்லா ஸ்பீடாக வந்து சுற்றிடும். பாருங்கள், நல்லா சுற்றிகிட்டே இருக்குது.
இதில் வந்து வந்துருச்சா. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இதில் வந்து பாருங்களேன், நிறைய வந்து குரோம் ப்ரௌசர் வேணுமா, கூகுள் வேணுமா, வேறு என்ன வேணும்னு கேட்டுக்கான். அவங்களுக்கு கூகுளுங்கிறனால இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ், நான் போய் கூகுளை போய் டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பின் நம்பர் கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பின் நம்பர் வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். அதாவது 4 நம்பருக்குள்ளே பின் நம்பர் வர மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வச்சுட்டேன் நான். திரும்ப அதே பின் நம்பரை வந்து ரீஎன்ட்ரு போடுங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ செக்கிங் வருதா. இப்போ பாருங்கள் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நம்மளுக்கு எது வேணாம், அதனால் இந்த டச் கீழே இருக்க டச் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் கெட்டிங் யுவர் டேப்லெட் ரெடின்னு வந்துருச்சு. பாருங்கள் டீச்சர்ஸ், ரெடின்னு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்லேருந்து கூட காட்டுறேன். இது வந்து யூடியூப் டீச்சர்ஸ், இது வந்து குரோம் ப்ரௌசர், இது வந்து காண்டாக்ட் நம்பர், நம்ம பசங்களோட நம்பர் யார் நம்பர்னாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஏதாவது ஆப் வேணுமா நம்ம வந்து ஏற்றி வச்சுக்கலாம். திரும்ப இதில் போய் டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கூகுள், இது வந்து ஜிமெயில், மெயில் எதாவது அனுப்பியிருக்கானா அதை பார்த்துக்கலாம். மேப்பு, லொக்கேஷனு, இது வந்து ட்ரைவ் டீச்சர்ஸ், இது வந்து கூகுள் டிவி, இது வந்து மீட்டு, கூகுள் மீட்டிங் போட்டால் அந்த இதுக்கு ஃபோட்டோஸு எல்லாமே இருக்குது டீச்சர்ஸ். இது வந்து இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ டேப்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். எல்லாமே இன்பில்ட்டாகவே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்திங்களா, அவ்வளோதான் டீச்சர்ஸ். ரொம்ப ஈஸி இது வந்து பண்ணுறது. அவ்வளோதான் டீச்சர்ஸ், நம்ம வந்து ஏற்றியாச்சு. இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட டேப்லெட் டீச்சர்ஸ். இது வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் லிங்க்கை வந்து ஏற்படுத்துறதுக்காக உரிய டேப்லெட். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் ரூம்லேயே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பசங்கிட்ட வந்து காட்டலாம். ஏதாவது வந்து ஒரு ஃபர்னிச்சர், இல்லைன்னா ஒரு ட்ரீ மாதிரி, ஒரு இலை மாதிரி, ஒரு பூ மாதிரி, அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஜூம் பண்ணி காட்டலாம். லைவாகவே பசங்களுக்கு வந்து பாடம் நடத்துறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும் டீச்சர்ஸ். இது வந்து அப்புறம் வந்து இந்த டேப்லெட்னால் வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் இதை வந்து யூஸ் பண்ணாமல் மாணவர்களுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். இதை வந்து யூஸ் பண்ணி மாணவர்கள் என்னும் எழுத்தில் வந்து நல்லா வெற்றி அடையணுங்கிறனால கவர்மெண்ட்டு பார்த்து இதை வந்து டேப்லெட் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நல்ல முறையில் நம்ம வந்து சிறப்பாக பயன்படுத்துவோம் டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ பாருங்களேன், இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் டீச்சர்ஸ். இப்போ திரும்ப ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இப்படி உள்ளே போனீங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். இந்த வந்துருச்சு உங்களுக்கு பாருங்கள். நிறைய ஐகான்ஸ் வந்து உள்ளே நிறையா கொடுத்துருப்பாங்க. ஐகான்ஸ் வந்து பாருங்கள் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் டீச்சர்ஸ். எல்லாமே நம்ம பழகுனாதான் இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஐகான்ஸுமே இதில் வந்து இருக்கும் டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு டீச்சர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.